உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வா குரு, என்ன இவ்வளவு காலையில? அது வந்து குரு, இவனை எதுக்கு இப்ப இங்க கூட்டு வந்த? இவன் ஒரு கொலைகாரன். எங்க குடும்பத்துக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் பஞ்சாயத்திலேயே சொல்லிட்டேன். இவன் பண்ண அந்த தப்புக்கு இவனை தூக்கல போடணும். அரஸ்ட் பண்ணவன நீ எதுக்கு இங்க திரும்ப கூட்டிட்டு வந்த? இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயில போடு. அப்படி பண்ண முடியாதுப்பா. என்ன கதிர் இந்த கொலை பண்ணல. என்னப்பா சொல்ற? இவன் பண்ணான்னு தானே அரெஸ்ட் பண்ணீங்க? ஆமா, ஆனா இப்ப இவர் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொருத்தங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்து நான் தான் கார்த்தியை கொலை பண்ணேன்னு சரணடைஞ்சிட்டாங்க. அதனாலதான் நான் இப்போ கதிரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னொருத்தவங்க வந்து சரணடைஞ்சிட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? யார் அது? குரு, யார் சரணடைஞ்சா? ஜானகி அம்மாப்பா. கார்த்தியை நீங்க தான்? ஆமாப்பா, நான் தான் அவனை அடிச்சு கொன்னேன். இல்லம்மா, நீங்க அப்படி பண்றவங்க இல்ல. இல்லப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். கார்த்திக்க நான் தான் கொன்னேன். கார்த்திக்க நான் தான் கொன்னேன். அதை நான் எழுதியும் கொடுத்துட்டேன். இதுக்கு என்ன காரணம்னு நீங்க சொல்லவே இல்லையே. அந்த காரணத்தை பத்தி கேட்காதுப்பா, கேட்காத. அதை என்னால சொல்ல முடியாது. அத்தை, அத்தை, நீங்க என்ன பண்றீங்க? கார்த்திகை இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு எழுதி கொடுத்திருக்காங்க. அத்தை, அத்தை, சும்மா என்ன காப்பாத்துறதுக்காகலாம் சொல்லாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன மன்னிச்சிருக்காது. என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கு மேலையும் நான் உண்மையை மறைச்சிட்டு இருந்தா நான் நல்லவளே கிடையாது. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க? கண்டிப்பா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன காப்பாத்துறதுக்கெல்லாம் பழியை ஏத்துக்காதீங்க. நான் கண்டிப்பா வெளியே வந்துருவேன் அத்தை. நீங்க வீட்டுக்கு போங்க. இல்லடா, அவனை நான் தான் கொன்னேன். நான் தான் அதுக்கான தண்டனையை ஏத்துக்கணும். கதிரு, நீயும் தானாவும் சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு போதும்டா. அத்தை, ப்ளீஸ் அத்தை. என் பொண்ணு வாழ்க்கை என்னால கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால யாரும் வாழ்க்கையை இழக்க கூடாது. இங்க பாரு குரு, என்ன கைது பண்ணுப்பா. நீங்க ஏதோ இதை குடும்பத்துக்காக பண்ற மாதிரி தெரியுது.
கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல குரு, நான் கொலை பண்ண குற்றவாளி. நானே வந்து சரணடைஞ்சிருக்கேன். என்ன கைது பண்ண முடியலன்னா சொல்லு, நான் உன் மேலதிகாரிய போய் பாக்குறேன். சரிங்கம்மா, நான் அரெஸ்ட் பண்றேன். சார் சார் வேணாம் சார், எங்க அத்தையை விட்டுருங்க சார். வேணாம் சார், என்ன வேணா ஜெயில போடுங்க சார். ப்ளீஸ் சார். கான்ஸ்டபிள் சார். லேடி பிசி வர சொல்லுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள். கதிரு, டேய் எந்திரிடா, எந்திரி. டேய் கதிரு, என் பொண்ணுக்காக நீ ரொம்பவே தாங்கிட்ட. அவளை நல்லா பாத்துக்கோ. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். குரு, எனக்காக ஒரு உதவி செய். கதிரை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு மட்டும் வீட்டுல சொல்லிடு. அப்பதான் என் பொண்ணு வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது. இந்த ஒரு உதவிய மட்டும் எனக்காக செய்றியாப்பா? ஐயோ, என்னப்பா சொல்ற? ஜானகியா? பெரியம்மா, என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க இப்படி அவசரப்பட்டிருக்க வேண்டாம். இப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்திருக்க வேண்டாம். நானா வாழ்க்கையை காப்பாத்த எனக்கு வர வழி தெரியல மாயா. அவ வாழ்க்கை நிர்கதி ஆயிடக்கூடாது. நான் தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கதிரை வெளியில கொண்டு வந்துடலான்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள அவனை தனா கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க மாயா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன். ஆனா ஆனா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாம போயிடுமோங்கிற நிலைமை வரும்போது நான் எப்படி இதெல்லாம் பாத்துக்கிட்ட நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? பெரியம்மா, இதனால உங்களுக்கு ஏதாவது? எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி கவலை இல்ல மாயா. தனாவும் நீயும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். பெரியம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லி இருக்கலாமே. கண்டிப்பா அப்ப நீ என்ன போக விட்டுருக்க மாட்ட. இப்ப கதிர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவரால அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாதுல்ல. இப்ப காசு வெட்டி போட மாட்டாருல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.